ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய முன்மாதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அதிகாலை ஜெபம் செய்தார் அப்படின்னு மார்க் புஸ்தகத்துல நம்ம பார்க்க முடியும். அவர் அதிகாலை இருட்டோடு கூட எழும்பி ஜெபம் செய்ய போனார் அப்படின்னு இருக்கு. அவர் சும்மா இருந்துட்டு ஜெபிக்க போல. அதுக்கு முன்னாடி அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா அவர் அநேக ஊழியங்களை செய்கிறாரு. ஊழியத்துல ரொம்ப பிஸியா இருக்கார். நிறைய பேர் அவர்கிட்ட வராங்க, ஜெபிக்கிறாங்க. நிறைய வியாதிஸ்தர்களை அவர் சுகமாக்குறாரு. நிறைய பிசாசு பிடிச்சவங்களுக்கு பிசாசை விரட்டி வர்றாரு. இந்த மாதிரி ஊழியத்துல ரொம்ப பிஸியா இருக்காரு. இருந்தாலும் ஒரு நாள் தொடங்கும் போது அந்த முதலாவது மணி நேரத்தை அவர் பிதாவின் சமூகத்தில் இருந்து தான் அவர் தொடங்குறதை நம்ம பார்க்க முடியும். அதிகாலையில என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் அப்படின்னு ஆண்டவர் வேதத்தின் வாயிலாக சொல்லியிருக்கிறார். அப்போ அதிகாலையில நம்ம ஒரு சமூகத்துல காத்திருக்கும் போது அவரை நாம் கண்டடைகிறோம். அவர் நம்மை புதிய கிருபையால நிரப்புகிறார். இப்படி புதிய கிருபையை பெற்றுக்கொண்டு புதிய பலத்தை பெற்றுக்கொண்டு அந்த நாளை நம்ம தொடங்கணும் அப்படின்னா அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் ரொம்ப பிரதானமான ஒன்று என்னன்னா தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவு. அந்த உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா காலையில் அவர் சமூகத்தில் காத்திருந்து அவரோடு கூட இடைப்பட்டு அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் பிரசனத்தில் நிறைகிற அப்படிப்பட்ட நிறைவு தான் மெய்யான ஆசீர்வாதம். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் அடிக்கடி பலவீனப்படுறீங்களா? நிறைய விஷயங்கள் உங்களால் ஸ்ட்ராங்காக நிற்க முடியலையா? நீங்கள் அதிகாலை ஜெபம் செய்து பாருங்கள். தேவனுடைய பலன் உங்களை நடத்தும். தேவனுடைய கிருபை உங்களை நடத்தும். உங்கள் தூக்கத்தை சில மணி நேரங்கள் நீங்கள் தியாகம் பண்ணும்பொழுது தேவனுடைய மகத்தான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் அனுபவிக்க முடியும். நிறைய ஜெபங்களுக்கு பதில் இல்லாமல் இருக்கா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். நிறைய காரியங்களை உங்களுக்கு தடையாக இருக்கா? இந்த காலை ஜெபம் உங்கள் தடைகளை மாற்றும். ஏன் அப்படின்னா நீங்கள் காலை ஜெபம் பண்ண பண்ண பிதாவுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்க ஒரு புதிய பலன், ஒரு கிருபை, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களை சூழ தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு மீது இருக்கும். நீங்கள் நாளுடைய முதலாவது நேரத்தை முக்கியத்துவப்படுத்தி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியை நீங்கள் தேவனுக்கு கொடுக்கும் பொழுது அவர் உங்களுக்கான காரியங்களை ஜெயமுள்ளதாக மாற்றும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.